இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாருமே ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது என்பதற்காக இதுவரைக்கும் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சம்பந்தப்பட்டோம் அத்தனை பேருக்கு உண்டான கைது நடவடிக்கைகளும் மற்றும் அதுக்கு உண்டான மேற்கொண்டு அவங்க மேல கடுமையான விசாரணை மூலயமாக உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான அனைத்து நடக்கும் நமது மாநில முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய காவல்துறை மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கு என்று தெரிவித்தார். அமுதனின் பெற்றோர் அளித்த புகாரை காவல்துறையினர் பெற மறுத்திருக்காகவும் அந்த அமுதன் கூட இருந்த ஸ்டீமனோட புகார் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து எப்ப வேணாலும் புகாரை வாபஸ் பெற வாய்ப்பு இருக்கு, காவல்துறையினர் எங்க புகாரை பெற மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுவரை காவல்துறை வந்து அவங்க பெற்றோர்கிட்ட வந்து ஒரு புகாரை கூட வாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. மாண்பு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில நடக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும் ஃப்ரீ ஹேண்ட், அதாவது யாரோட எந்த நிர்பந்தங்களும் கிடையாது, எந்த சைடிலும் எந்த நிர்பந்தங்களும் கிடையாது. அவங்களுக்கு உண்டான சட்டங்களை காப்பாற்ற வேண்டியது. அதே சமயத்தில் ஒரு குற்றங்களில் ஈடுபட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஃப்ரீ ஹேண்டாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த சைட்லையும் இல்லைங்கிறது முதல்ல எனக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அதனால இதில் எந்த ஒரு இடையூறுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட்டு இருக்காங்க காவல்துறை என்பதை தெரிவிச்சுக்கிறார். எந்த ஒரு சொல்றது இல்லை அந்த மாதிரி புகார் அடிப்படை யார் வந்து கொடுத்தா நிச்சயமா புகார் அடிப்படையில் தான் நடவடிக்கை நடந்துட்டு இருக்குது. அதே போல அதுக்கு மட்டும் இல்லாம விசாரணை நியாயமான நடைபெறுதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். அது முழு விவரங்கள் வந்தது பிறகு உங்களுக்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கு அதை நாங்கள் தெரிவிப்போம். சார், அந்த தனியார் கல்லூரியில போதைப் பொருள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்குன்றாங்க. அந்த தனியார் கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்க அரசு தனியார் கல்லூரியில் போதை ஒழிப்புக்கு உண்டான நடவடிக்கைகளும் இருக்குது. அதே போல் போதை விழிப்புணர்வு பிரச்சாரங்களும் அந்த மாணவர்களிடையே வந்து மேற்கொண்டு இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள் சரிங்க, காவல்துறையிலிருந்து சரி, போதைப் பொருள் நடமாட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்குண்ட அனைத்து பேரும் உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் கிடையாது. கடந்த காலங்களில் விட இப்போ மாநில முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் எத்தனை இடத்துல வந்து போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்திருக்காங்க, எத்தனை இடத்துல போதைப் பொருளை பறிமுதல் செஞ்சுருக்காங்க, எத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புள்ளிவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை போதைப் பொருள் ஒழிக்கக்கூடிய இரும்பு கரம் என்பது உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தெரிவிச்சுக்கிறேன் சார். சார், இப்ப 100 நாள் ஆட்சி வந்துட்டு நிறைவு பெற போகுது. ஆனா தமிழகத்துல வந்துட்டு அங்கொன்றுமா இங்கொன்றுமா இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடந்து வருது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு மேலும் வேற என்னென்ன துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், அது குறித்து சார்? ஏற்கனவே நீங்க சொன்னது போலதான் இதுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் மாநில முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றோடனே பெண்களுக்கு உண்டான பாதுகாப்புக்கு சிறப்பு படை ஒன்று அமைச்சிருக்காரு. அதே போல போதை தடுப்பு, இது ரெண்டு தான் முதல்ல உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே சார் ஆரம்பிச்சு ரெண்டு இது ரெண்டுமே ஒழிச்சாவே கிட்டத்தட்ட குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நம்பிக்கை இருக்குது. குற்றச்சம்பவங்கள் நிச்சயமாக முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் மட்டுமில்ல அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே நமது அரசின் நோக்கமாக இருக்கிறது. அதற்குண்டான செயல்பாடுகள் செயல்படுத்திட்டு இருக்கோம். சார், இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா சார்? தேவைப்படும் பொழுது அதை பத்தி பேசிக்கலாம் சார். இப்போ வழக்கு விசாரணை நியாயமாக நடைபெற்று இருக்குதுன்னு தான் நம்புறோம். இதுக்கு உண்டான விரிவான அறிக்கை வரட்டுங்க, அதுக்கப்புறம் பத்தி நம்ம தொடர்ந்து கஞ்சா வந்து வெளி மாநிலத்திலிருந்து, அதாவது ஒரிசா, மகாராஷ்டிரால இருந்து தான் கடத்தப்பட்டு தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள், அதாவது கஞ்சா வந்து விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து வழக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பதிவு செஞ்சுட்டு வராங்க. அது தமிழ்நாடு முழுக்கும் இந்த மாதிரி வழக்குகள் இருக்கு. அதை பத்தி இது நீங்க சொல்ல கள்ளக்குறிச்சி மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க அங்கிருந்தா வந்து சப்ளை ஆகிறதா ஒரு புள்ளிவரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்லபடியாக நீங்க கரெக்டாக தான் சொல்றீங்க. அங்கிருந்து எப்படி, அதாவது அந்தந்த மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய வழிமுறைகளை எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இதாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான நாங்களும் அறிக்கையிலும் கேட்டுதான் இருக்கோம். ரெகுலராகவே இதை வந்து இதுக்கு போதைப் பொருள் தடுப்புக்கு உண்டான நடவடிக்கை என்னென்ன மேற்கொண்டு இருக்கிறாங்க காவல்துறை மூலமாங்கிறது நாங்களும் விசாரிச்சுதான் இருக்கோம். கோயம்புத்தூர்ல நம்ம பொறுப்பு அமைச்சர் முறையில் நானும் காவல்துறை அதிகாரிகிட்ட நானும் அதை பற்றி விசாரிச்சுதான் இருக்கேன். நீங்க சொல்றது போலதான் எந்தெந்த மாநிலத்தில் வருது நீங்க சொல்றது மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா பக்கமும் இது போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கு, மாணவர் மத்தியில் புழக்கத்துக்கு வர்றது எல்லாமே தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளுக்கு எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க.